ஹலோ aspirants, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். முதல் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 12,000 நம்ம போட்டு வச்சுருக்கோம். கூட்டு வட்டியில் என்ன ஆகுதுன்னா 5 ஆண்டுகள் கழித்து அது 2 மடங்காயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிப்போம். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 12,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதை தான் நம்ம பி அப்படின்னு வச்சுப்போம். ஆண்டுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கால அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். 5 ஆண்டுகள் அப்படின்றது கால அளவு ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். எவ்வளோவா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மடங்குனா என்ன அர்த்தம்னா தொகை வந்து எப்படி இருக்குன்னா அசல் மாதிரி 2 பங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 மடங்காக இருக்குது அப்படின்னா அசல் எவ்வளோ, அசல் வந்து 12,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 மடங்கு அசல்னா 2 பெருக்கல் அசல் அப்படின்னு போட்டுப்போம். 2 பெருக்கல் அசல் எவ்வளோ, 2 பெருக்கல் 12,000 எவ்வளோ அப்படின்னா 24,000 தான் மொத்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அசல் எவ்வளோ தொகையாக மாறுதுன்னா 24,000 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கொஷின்லனா, மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு கழித்து எவ்வளோ தொகை நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்து எழுதியிருக்கோன்னா தொகைக்கு நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா, போன வீடியோவிலே பார்த்துருப்போம். தொகைக்கான ஃபார்முலா A = P × 1 + R / 100 ஹோல் பவர் T அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுறோம். ஏன்றது நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 24,000 கண்டுபிடிச்சோம். 24,000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிக்கு பதிலாக என்னென்னா 12,000 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 12,000 அப்படின்றது தான் அசல், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 1 + R / 100 போட்டுக்கிறோம். நம்மளுக்கு வட்டி விகிதம் தெரியாது, வட்டி விகிதம் தான் R, நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே போட்டுக்கிறோம். டி என்ன கொடுத்துருக்காங்க, கால அளவு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 5 ஆண்டுகளுக்கு தான் என்ன சொல்லியிருந்தாங்க 24,000 தொகைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் வந்து 24,000 தொகை போட்டிருக்கோம். அதனால் 5 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம 5 போட்டிருக்கோம். சரியா, அடுத்தது என்ன பண்ணுறோம், 24,000 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் 12,000 கீழே எடுத்துகிட்டு வரோம். அங்கே வந்து என்ன இருக்குது பெருக்கல்ல இருக்குது, இங்கே இந்த சைடு வரும்போது என்னென்னா வகுத்தலில் வரும். அது மாதிரி வந்திருக்கு. சரிங்களா, ஈக்குவல் டு 1 + R / 100 ஹோல் பவர் 5 அப்படின்னு அந்த பக்கம் ரைட் சைடு வச்சுருக்கோம். 24,000 12,000 வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2 வருது. சரிங்களா, அந்த 2வை வந்து எடுத்து போட்டிருக்கோம். 2 போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் டு என்ன வரும்னா 1 + R / 100 ஹோல் பவர் 5 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா, இந்த பக்கம் வந்து என்னென்னா 5 வந்து என்னென்னா பவரில் இருக்குது. 5 வந்து என்னென்னா பவரில் இருக்குது. இந்த பக்கமாக போகும்போது என்னென்னா வர்க்க மூலமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஓட வர்க்க மூலமாக, நம்ம ஸ்கொயர் இருந்ததுன்னா 2ஓட வர்க்க மூலமாக மாறும். இங்கே வந்து என்னென்னா ஸ்கொயர் இல்லை 5 இருக்குது, அதனால இப்படி 5 அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு. ரூட்டுக்கு முன்னாடி √5 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, அப்போ என்ன அர்த்தம் என்னென்னா உள்ளே வந்து 5 தடவை 2 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வெளியே வந்து ஒரு 2 எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம என்னென்னா சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். அடுத்தது என்னென்னா அதே ஃபார்முலா தான், A = P × 1 + R / 100 ஹோல் பவர் T. அதே ஃபார்முலா தான் 20 வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கல்ல, அதனால் T = இங்கே 20 அப்படின்னு போட்டுக்கிறோம். T = 20 போட்டுக்கிறோம். P = என்னென்னா அதே தொகை 12,000 தான் கேட்டிருக்காங்க, அதனால் 12,000 போட்டுக்கிறோம். இங்கேயும் நம்மளுக்கு R தெரியாது, கொடுக்கல, அதனால் போடல. அமௌண்ட் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சமன்பாடு 1 பருதி என்ன போடலாம் அப்படின்னா 1 + R / 100க்கு என்ன போடலாம், அதுக்கு பதிலாக நான் √5க்கு வந்து 2 போடலாமா, அது மாதிரி போட்டுக்கலாமா, 2⁻1/5 அப்படின்னு இதை எழுதலாம். அதை வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். 2⁻1/5 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், A = 12,000 போட்டுட்டு அந்த 1 + R / 100க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் 2⁻1/5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 2⁻1/5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், பவர் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். ப்ராக்கெட்டில் ஒன்று ஒரு பவர் இருந்து வெளியே ஒரு பவர் இருந்தால் என்ன பண்ணணும், பவரை வந்து என்னென்னா 1க்கு 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் 1க்கு 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 12,000 இன்ட்டு என்ன பண்ணுறோன்னா 2⁻1/5 × 20 அப்படின்னு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5யும் 20யும் கேன்சல் பண்ணால் என்ன வருது, 5 1s are 5, 5 4s are என்ன வருது, 5
5 4ஆல் பெருக்குனா 20 வருமா, அதனால் நம்ம என்னென்னா 20 அப்படின்றத வந்து 4ஆல் வகுத்துக்கிறோம். வகுத்தா மேலே 4 வந்துடும். 2 பவரில் என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. 2-ஐ வந்து 4 தடவை போட்டு பெருக்குனா என்ன வரும்னா 16 வருமா. 2 2ஆல் பெருக்குனா 4, திரும்ப 4 வந்து 2ஆல் பெருக்குனா 8, 8 2ஆல் பெருக்குனா 16, அதனால் 16 வரும். A = என்ன 12,000 × 16 அப்படின்னு வந்திருக்கும். சைடில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், 12,000 × 16 என்ன வருது, முதல்ல 6ஆல் எல்லாத்தையும் பெருக்கியிருக்கோம் 72,000 வருது. அடுத்தது 1ஆல் பெருக்கியிருக்கோம் 12,000 வருது. இது மாதிரி போட்டால் என்ன வரும், ரெண்டுத்தையும் என்னென்னா கூட்டினா என்ன வருதுன்னா 1,92,000 அப்படின்னு வருது. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க அமௌண்ட் ரூபாய் எவ்வளோனா 1,92,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மொத்த தொகை. 20 ஆண்டுகள் கழித்து நமக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோனா ரூபாய் 1,92,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்கு போவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை 8 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகை என்ன ஆகுது, கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் எப்படி ஆகுதுன்னா 2 மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை வந்து 8 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். முதல்ல கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம எடுத்து எழுதிப்போம். தொகை எவ்வளோ மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 பங்கு அசல் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் 2 அசல் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இதுதான் வந்து என்னென்னா ஏ அப்படின்னு எடுத்து எழுதிக்கும். சரிங்களா? A = நம்ம அப்படின்னா எப்படி எழுதலாம், 2Pன்னு எழுதலாமா. 2 அசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2Pன்னு அர்த்தம். ஏன்னா அசல்னா என்ன, Pன்னு அர்த்தம். அதனால் 2P அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆண்டுகள் = 15ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். அந்த 15 அப்படின்றத எப்படி எடுத்து எழுதுவோம்னா T அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார்முலாவில் T அப்படின்னு வச்சுருப்போம். தொகை என்னன்னா தொகை = 8 அசலாக எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 அசலாக எப்போ மாறும் அப்படின்றத A அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். A = என்ன எழுதியிருக்கோம்னா 8P அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஆண்டுகள் எத்தனையில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆண்டுகள் = என்ன அப்படின்றத நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால் அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது என்னென்னா ஃபார்முலா கொடுத்துருக்கோம். தொகை = என்னென்னா A = என்ன எழுதியிருக்கோம், P × 1 + R / 100 whole power T அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், 2P அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 2 அசல்னு எழுதணும்ல, அதுதான் போட்டிருக்கோம். 2P = P × 1 + R / 100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஹோல் பவரில் என்ன போட்டிருக்கோம், Tக்கு பதிலாக 15 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா 2Pக்கு கீழே இந்த Pயை கொண்டு வந்திருக்கோம். 2P / P = 1 + R / 100 ஹோல் பவரில் என்ன போட்டிருக்கோம்னா 15 அப்படின்னு போட்டிருக்கோம். Pயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2 வருமா. அதனால் 2 இந்த பக்கம் இருக்கும். 2 = 1 + R / 100 ஹோல் பவர் 15 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? இதுதான் சமன்பாடு 1. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா இதே ஃபார்முலாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ஒரு தொகை கொடுத்துட்டு ஒரு தொகை வந்து இத்தனை வருஷத்தில் இத்தனை மடங்காகுது அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் அதே தொகை வந்து வேறு வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷத்தில் எத்தனை மடங்காகும்னு கேட்டாலோ, இல்லை வந்து மடங்கு கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டாலோ 2 தடவை ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிவோம் சமன்பாடு. அடுத்த ஃபார்முலாவில் வந்து அந்த சமன்பாடை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். A = என்ன பண்ணுறோம், திரும்ப P × 1 + R / 100 ஹோல் பவர் T அப்படின்ற ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? அமௌண்ட்டுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், 8P அப்படின்னு எழுதியிருக்கோம். 8 அசல் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? 8P = P × 1 + R / 100 ஹோல் பவர் T அப்படின்னு எழுதியிருக்கோம். T நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால அப்படியே போட்டிருக்கோம். இப்போ 8P இருக்குது, இந்த பக்கம் P இருக்குது. அப்படியே கீழே கொண்டு வரலாமா, கீழே கொண்டு வந்துட்டோம். = 1 + R / 100 ஹோல் பவர் T அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ 8க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 8க்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா அடுத்தது நம்ம சமன்பாடில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 8க்கு பதிலாக 2^3 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஏன்னா 1 + R / 100 ஹோல் பவர் 15 = 2 அப்படின்னு வந்து நம்ம சமன்பாடு வச்சுருக்கோம். அதனால் 8க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2^3ன்னு எழுதலாமா. அந்த சமன்பாடை கொண்டு வந்து இங்கே போடணும், அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். அதனால் 8க்கு பதிலாக என்னென்னா 2^3 அப்படின்னு எழுதலாமா. அதான் நம்மளை எழுதியிருக்கோம், 2^3ன்னு எழுதியிருக்கோம். 2க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், அந்த சமன்பாடை போடலாமா, 1 + R / 100 ஹோல் பவர் 15 அப்படின்னு போடலாம். சரிங்களா? 15 அதுக்கு மேலே வந்து ஒரு பவரில் 3 அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து 3 வந்து
அது ஃபுல்லாக எல்லா இதுக்கும் சேர்த்து எல்லா டேர்முக்கும் சேர்த்து நம்ம 3 அப்படின்னு போட்டுக்கிறோம். 1 + r / 100 ஹோல் பவர் t லெஃப்ட் சைடில் இருக்குது ஈக்குவல் டு 1 + r / 100 பவரில் என்ன இருக்குது 45 அப்படின்னு ஆகும். 15ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன வரும் 45 வரும். அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே ஒரு நம்பர் வெளில ஒரு நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், பவரில் ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். சரியா, அதுதான் எடுத்து போட்டிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம், 2 நம்பரும் உள்ளே இருக்கிறது ஒரு நம்பர் ஒரே நம்பராக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா 2 நம்பரும் வந்து உள்ளே இருக்க நம்பர் ஒன்றா இருக்குது. அது வந்து 2 சமமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலே இருக்க 2 பவரும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா t = என்ன அர்த்தம்னா 45 அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், t = 45 வருடங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா, 45 வருடங்களில் கொடுத்துள்ள அசலானது எப்படி மாறும்னா 8 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகை வந்து 3 வருடத்தில் வந்து கூட்டு வட்டி விகிதத்தில் 1.331 அப்படின்ற மடங்காகுது அப்படின்னா அதோட வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு தொகை எப்படி மாறுதுன்னா 3 வருடத்தில் மாறுதான். எப்படி மாறுதுன்னா 1.331 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம முதல்ல எடுத்து எழுதியிருக்கோம். தொகை = 1.331 அசல் அந்த மடங்கு மாறுது அப்படின்றத நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் என்ன எழுதியிருக்கோம், ஏன்னு எழுதியிருக்கோம். வருடங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் 3 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அது வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம் வருடங்களை, அதனால் டீன்னு எடுத்திருக்கோம். ஏ = அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1.331 பின்னு அர்த்தமா, அசல்னா பி தானே, அதனால் பி அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, அடுத்தது என்னென்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ = என்ன, பி இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவர் t அப்படின்னு இருக்குது. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ = என்ன தெரியும், 1.331 அப்படின்னு தெரியும். 1.331 × p அப்படின்னு தெரியும். அதை எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவரில் என்ன எழுதியிருக்கோம், tக்கு பதிலாக 3 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அதுதான் போட்டிருக்கோம். டீக்கு பதிலாக 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பக்கம் 1.331 இருக்குது. இந்த பக்கம் வந்து என்னென்னா p இருக்குது. 1.331 p இருக்குது, அந்த பக்கம் p இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா, கொண்டு வந்தால் பியை கேன்சல் பண்ணிடலாம். அதனால் ரெண்டுத்தையும் என்னென்னா ஒரு பக்கம் கொண்டு வரும். 1.331 p / p இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. அடுத்தது ஈக்குவல் டு 1 + r / 100 ஹோல் பவர் 3 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1.331 = 1 + r / 100 ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். 2 பியும் கேன்சல் ஆகிடும், மிச்சத்தை எடுத்து எழுதியிருக்கோம். 1.331 இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, க்யூப் நம்ம எந்த நம்பர் வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா தான் நம்ம ஆரை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து லெஃப்ட் சைடை முதல்ல சரி பண்ணணும். லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குது, 1.331 டெசிமலில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனில் மாற்றலாமா. ஃப்ராக்ஷனில் மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 1.331 ஃபுல் நம்பராக ஆக்கணும். அதை வந்து நம்ம 1331 மாற்றுறோம். எப்படின்னா மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறோம். 1000ஆல் பெருக்குனா என்ன வரும்னா மேலே 1331 அப்படின்னு வந்துடும். கீழே என்ன டிவைடட் பையில் 1000 வந்துடும். ஈக்குவல் டு என்ன போடுறோம், 1 + r / 10 என்ன பண்ணுறோம், ஹோல் க்யூப் அப்படின்னு போடுறோம். சரிங்களா, இப்போ உள்ளே வந்து 1331 இதை வந்து நம்ம எப்படி வந்து க்யூப் ரூட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்யூப் ரூட்டில் 11 க்யூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 1331 அப்படின்னு வரும். 11 எடுத்துக்கிறோம். டிவைடட் பையில் 10 எடுத்துக்கிறோம். 10 வந்து 10 வந்து என்னென்னா 3 தடவை போட்டு பெருக்குனா 1000 வருமா, அது மாதிரி 11 3 தடவை போட்டு பெருக்குனா 1331 வரும். அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். 11/10 ஹோல் க்யூப் அப்படின்னா அது மேலேயும் கீழேயும் என்னென்னா 11/10 3 தடவை போட்டு பெருக்குனா 1331 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும். அதனால் அப்படி எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு என்ன எழுதுறோம்னா 1 + r / 100 ஹோல் க்யூப் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பரை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். போன சம்லேயே நம்ம பார்த்தோம், 2 பவரும் சேமாக இருக்குது, அதே நேரத்தில் ரெண்டுமே ஈக்குவல்ட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா உள்ளே இருக்க நம்பரை என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பரை ஈக்குவல் பண்ணலாம். 11/10 ஈக்குவல் டு என்னென்னா 1 + r / 100 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்தது r / 100 ஈக்குவல் டு 11/10 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் +1 இருக்குது, அந்த பக்கம் போனால் -1 மாறுது அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம்.
r/100 ஈக்குவல் என்ன வருது, குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கோம். அடுத்தது 11 மைனஸ் என்ன பண்ணியிருக்கோம், 10 பண்ணியிருக்கோம். -11 - 10 /10 அப்படின்னு எழுதியிருக்கோம். r/100 ஈக்குவல் என்னது, 1/10 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? r ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 100 மேலே போயிடும், 100/10 அப்படின்னு வரும். 100/10னா 0 0 கேன்சல் பண்ணலாமா, மேலேயும் கீழேயும் 0 கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா r = 10 அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், r = 10%. வட்டி விகிதம் என்ன இருக்குன்னா 10% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனி வட்டி கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி விகிதம் கொடுத்துருப்பாங்க, வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்னென்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.